முக்கியமான இன்னொரு கேரக்டர் தான் நான் சொல்ல போகிறேன். ஹீரோயின் அனுஷா, வெல்கம். ஹாய். ஹலோ. வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி. சூப்பர். எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் சார், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டென்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுவோமா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா நான் ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் இது. விஜய் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையில நம்பினீங்களா இல்லையா? இல்லை, நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாகவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தேட்டர் போய் பார்த்துருப்போம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு கால் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் அவரை நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஜெயா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நினச்சேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கால் வந்து செலக்ட் ஆகிற மாதிரி கால் வந்து அவங்க வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு எதுக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. இப்போ ஓகே, பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு. எனக்கு பயமா இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போகிறப்பவும் எனக்கு பயமா தெரியல. எனக்கு எப்பவுமே எல்லா ஷூட் போகிறப்பவே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல, எப்படி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையும். தேங்க்யூ. அடுத்து வந்து உங்க மிகப்பெரிய ஃபேன் நான் சுந்தரா டிராவல்ஸ் வந்து 100 வாட்டி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜயாகிரி சார். வணக்கம் சார். வணக்கம் பாண்டியன் சார். வசந்தபாலன் சார் இருந்தார். ஹாய், வணக்கம் சார். கணேஷ் சந்திரா, கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அஜய், ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஆல் தி பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜயாகிரி சாருக்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விஜயாகிரி சாரோடைய பிளெஸிங்ஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஃப்டர் சுந்தரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜயாகிரி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பார்க்குறது நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பார். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில். ஞாபகம் இருக்கா தெரியல சாருக்கு. அப்போதான் அந்த ஃபோட்டோ ஷூட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். லைக் அந்த வெள்ளை கொடையெல்லாம் வச்சு பண்ணிட்டேன் சார் ஸ்கூல் டேஸில். அதை அப்படியே முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணார். அப்போ சார் வந்து சொன்னார், இல்லை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்போவே சொன்னார். ஸோ
சார் அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி இங்கே வந்து டைட்டில் பார்த்தேன். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ சா யுவர் மார்கன் மூவி. ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ஹார்ட் டச்சாக இருந்துச்சு. நானே ஒரு விஷயம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்டவையும் இவ்வளோ மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணிருந்தீங்க. சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஐடியா எனக்கு இல்லை. பட் ஆஃப்டர் ஐ சீ யுவர் மார்கன், யூ ஹாவ் அ டேலண்ட் இன் யூ. யூ ஹாவ் டு தேங்க்ஃபுல் டு யுவர் மாமா Vijay sir. Seriously, you have the blessings from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. As a heroine, நம்ம ஹீரோயின் இருக்காங்க. தனுஷ் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Anisha. All the best. நான் என்ன டிப்ஸ் சொல்றது, நானே வந்துட்டு நானும் உங்களோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங் என்னன்னு தெரியாம தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க. நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது பண்ணாதான் அது ரியாலிட்டிக்காக இருக்கும். அண்ட் பி ஆல்வேஸ் லைக் திஸ். இப்போ எப்படி திரும்பி எப்போ அப்படி இருங்க. தட் இஸ் யுவர் வில் பி அ சக்ஸஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. First of all, Ganesh, thank you so much. நான் வந்து மணிரத்னம் சார்கிட்ட பொலமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். நான் மான்சின்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்கேன். ரிங்கு ராஜ்குமார் சாய்ராட்டில் நடிச்சார். அவங்க தான் மெயின் பண்ணியிருக்கேன். என்னோட படம் பண்ண அந்த கேமராமேன் ஷாப்பி கணேஷ் அதில் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்காக வந்துருந்தாரு. என் படம் போஸ்ட் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் போகாத என் படத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்த கணேஷ்க்கு ரொம்ப நன்றி. பீயிங் வெரி எமோஷனல் ஃபார் மீ. எவ்ரி ஃபிலிம் மேக்கர் காட் இட்ஸ் ஓன் டைம் டு ப்ரூவ் சம்திங் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அது எப்போ முடியும், எப்போ ரிலீஸ்க்கு வரும்னு தெரியாது. அந்த ஸ்டேஜில் இருக்க எனக்கு இந்த சென்ஸ் படம் நல்லபடியாக முடிஞ்சு இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். வி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். பட் இங்கே இவ்வளோ பெரிய ஆட்கள், சீனியர் டிரெக்டர்ஸ் அண்ட் விஜய் ஆண்டனி சார், வசந்த பாலன் சார், இந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்கிற இடத்துல என்னை ஏற்றி அழகு பார்த்த கணேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். கணேஷ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஃபீலிங் வெரி நர்வஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் மார்கன் பார்த்துட்டு இமீடியட்டாக கணேஷ்க்கு கால் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினேன். கணேஷ் உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாக வந்து உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் தான். இம்மீடியட்டாக டைரக்ட் நம்பர் வாங்கி நான் அவருக்கும் கால் பண்ணி பேசினேன். ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண மீட் பண்ணணும்னு சொன்னேன். அதே இடத்துல நான் சொன்னேன், கணேஷ் ஐ ஆல்சோ வாண்ட் டு பிக்சர் ஸ்கிரிப்ட் டு அஜய் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம படம் ஆரம்பித்து போகும்போது வில் டூ இட். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங், தேங்க்யூ கணேஷ். It's been really a great time for me, a great morning. Thank you today. சூப்பர். எனக்கு கவலையே படாது. நம்ம மான்சியோட வெற்றி விழாத நாங்களாக அவரை எனக்கு இன்வைட் பண்ணுங்க. தேங்க்யூ. இல்லை என்னன்னா படம் அப்படியே எடுத்துருவோம், முடிச்சிருவோம், எல்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு ரிலீஸ் ஒரு டைம் நடக்கும். அதுக்கு நம்ம இந்த பேஷன்ஸோட இருக்கிறதா. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் எதுக்கடா ஸ்டேஜ் எடுக்கிறீங்க, எத்தனை வாட்டா ஸ்டேஜ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வருவீங்க. ஏன்னா அதுக்கு விஜய் ஆண்டனி சார் வந்து அவரை சந்திச்சாலே வெற்றி தான். இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை நான் சொல்ல வந்தது என்னன்னா, படம் முடிச்சுட்டு இட்ஸ் கோயிங் டு கம் அவுட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு டைரக்டரை கூப்பிட்டு மான்சி ஒரு ஹிந்தி படம் பண்ண டைரக்டர் அந்த படம் பற்றியே யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதே கணேஷ் தான். தேங்க்யூ ஸோ மச் கணேஷ். சூப்பர். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து குணச்சித்திர நடிகர்கள் வந்து அடுத்தடுத்த ஒரு ஜென்ரேஷனில் வந்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு பார்த்தா விவேக் பிரசன்னா தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக பண்ணுவார். கொஞ்சம் பவ்யமாக தான் ஸ்டேஜ் ஏறுவார். அனைவருக்கும் வணக்கம்.
விஜயாண்டி சாருக்கு முதல் நன்றி, பாண்டிராஜ் சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி, மஸ்தபாலன் சார் எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி. விஜயாண்டி சாருக்கு நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணணும் சார், ஒரு நாள் ஆச்சு கேட்டுக்கிறப்போ ஒரு சர்ப்ரைசிங் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ பழக்கம் போது துள்ளலான பாடல்கள் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும், எனக்கு சந்தேகம் உண்டு. இந்த மேடை இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதர் நீண்ட நாட்களுக்கு ஒரு பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா வேலையிலையும் என்னைக்குமே சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து தமிழ் சினிமா அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மருதி நிறைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டால் நல்ல படங்கள் வரது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசா அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்து விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காமிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியா போயிடும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சின்ன பசங்க தான், 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதுகளை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை கடத்தணும் நான் ஆழமாக நம்புறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பதிவுகளுக்கு என்னுடைய நன்றி. டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர், ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு பார்த்தேன். அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் போயிருக்கீங்க நீங்க. சரி, செகண்ட் இயர். ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்ணாருன்னு. எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஜயானந்தி சார் ஆப்வியஸ்லி இருக்காரு. ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடுத்த எப்பவுமே அவர்கிட்ட இருக்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் தான். சிமுடலர் சக்தி சார் வந்து ரொம்ப நன்றி. அவரோட ரெடிகுலா படத்தோட மிகப்பெரிய ரசிகன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம், இதோட பிரமாணமாக தெலுங்குல பண்ண போகிறோம்னு சொல்கிறது வந்து இரண்டு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய் ஸோ ப்ளஸ் உங்களோட மார்க்கம் படம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, உங்க கூட நான் தான் நடிக்க போறேன். டேட்டு மாற்றி கதிர் வந்து எனக்கு பிக்சா படத்துலேருந்து தெரியும். ஸோ என்னன்னா கவுண்டர் போடுறதுல மன்னன். ஸோ பாப்போம் செட்டில் தயவுசெய்து என்ன பண்ணி நடிக்க விட்டுனா நல்லா இருக்கும். ஃபுல்லாக ஒரு க்ளோஸ் வச்சு நாங்கள் ஓரமாக இருப்போம், அதுக்கப்புறம் கவுண்டர் போடுவோம்.